வணக்கம். நம்ம பல இடங்களில் கேக் சாப்பிட்ருக்கோம், பர்த்டேக்கு போயிருக்கோம், பல ஃபங்க்ஷனுங்களுக்கெல்லாம் போயிருக்கோம். கேக்கெல்லாம் நம்ம பலர் கொடுக்குறதையும் சாப்பிட்ருக்கோம். நாமளும் நம்ம பிறந்த நாளுக்கோ இல்லை நம்ம பிள்ளைங்க பிறந்த நாளுக்கோ மற்றவங்களுக்கு கொடுக்குறதும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதில் உள்ள டிசைன் எத்தனையோ டிசைனுங்க வரும். லவ்வருங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன் போடுவாங்க. அதே மாதிரி பிறந்த நாளுக்கு ஒரு டிசைன் போடுவாங்க. அதே ஏதாவது ஃபங்க்ஷனுங்களுக்கெல்லாம் ஒரு டிசைன் போடுவாங்க. இப்படி என்னென்னவோ டிசைன்லாம் போடுவாங்க. அப்படி கேக்குக்குள்ளார எப்படி டிசைன் போடுறாருந்த நீங்கள் இப்போ பாருங்கள். எவ்வளோ அழகாக அவர் பாருங்கள். இது க்ரீமு. இந்த க்ரீமை ஒரு கேக் செஞ்சு அதை வச்சுட்டு அதை சுற்றிக்கிட்டு ஒரு கேக்கு ஒரு அழகான வடிவமாக மாற்றிக்கிட்டு இருக்கார் இவர். பாருங்கள். இந்த வடிவத்துக்கு மேலே கலர், அதாவது ஃபுட் கலர் தான். அந்த கலரை அழகாக ஒரு கவர் கூம்பு மாதிரி அதை பண்ணிக்கிட்டு அந்த கூம்புக்குள்ளார அந்த ஃபுட் கலரை அது உள்ளே ஊற்றிட்டு டிசைன் போட போகிறாருங்க. பாருங்கள். இந்த கேக்கு ஆர்டர் கொடுத்தவங்க அவங்க பர்த்டே ட்ரெஸ் வைலட் கலர்னு சொன்னாங்களாம். அதுக்காக வைலட் கலரில் அவர் டிசைன் பண்ணுறாருங்க. கத்திரிப்பு கலர் பாருங்கள். இந்த கலரில் டிசைன் போடுறாரு. பாருங்க எவ்வளோ அழகாக போட்டார் பாருங்கள். நம்ம இந்த சட்டி பானைலாம் செய்கிற இடத்துங்களுக்கு போனால் அவங்க பெருசாக வச்சு கையை நடுவில் விட்டு அந்த உருவத்தை செய்வாங்க, பானையோ இல்லை சட்டியோ. இதில் அதை தொடாமையே இவர் அவுட்லேயே டிசைனுங்க பண்ணி அது ஒரு அழகான ஒரு ஷைனிங்கான ஒரு கலராக மாற்றி கொடுக்குறாரு பாருங்கள். என்ன அழகாக பண்ணிட்டார் பாருங்கள். அது இப்போ நம்ம நேரடியாக பார்க்கும்போது நல்லா பளபளன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்பயே பாருங்கள் லைட்டாக ஒரு மாதிரி அதில் ஒரு டிசைன் அப்படியே சுற்றிக்கிட்டே போட்டு போகிறாரு. என்ன அழகாக பண்ணுறாரு பாருங்கள். சூப்பராக ஆயிடுச்சுங்க. சும்மா லைட்டாக சுற்றி விட்டு பண்ணார். இந்த டிசைன் நம்மளாம் சாப்பிட்டு தான் பார்த்துருக்கோம். அந்த டிசைனை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறதுக்காக தான் இந்த கேக் செய்கிற இடத்துலையே போயிட்டு அந்த டிசைன்லாம் போடுறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் இப்போ வீடியோ காமிச்சிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி செஞ்சது. இது க்ரீம், இந்த ஒயிட்டாக இருக்குது க்ரீம். பாருங்கள் எவ்வளோ க்ரீம் வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கேக்கில் செய்கிறாங்க. இப்போ நடுவில் இருக்க அந்த ஒயிட் இருக்குது இல்லைங்களா, அது இதுதான் கேக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு வைக்கிறது. இப்போ அந்த கேக்குக்கு மேலே இந்த டிசைன் போடுறாரு பாருங்கள். என்ன அழகாக ஒரு பூ செய்கிறாரு பாருங்கள். அந்த இதழ்கள்லாம் எவ்வளோ சூப்பராக போடுறாரு பாருங்கள். அடேங்கப்பா சூப்பர். இப்போ அந்த டிசைன் போட்டார். அதில் லைட்டாக அந்த ஃபுட் கலர் மறுபடியும் அந்த பூ டிசைன் மாதிரி பூவுக்காக ஒரு கலரிங் பண்ணுறாங்க பாருங்கள். அடேங்கப்பா சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். அழகாக எடுத்து அந்த கேக் மேலே வச்சிடுறாரு. ஆஹா என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இன்னொரு பூ அது பாருங்கள் எப்படி வைக்கிறாரு பாருங்கள். ஆஹா சூப்பர் சூப்பர். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சும்மா கையில் அந்த க்ரீமை வச்சுக்கிட்டு அது ஒரு கூம்பு மாதிரி இதில் போட்டுட்டு அதில் ஒரு பெரிய தாமரைப்பூ மாதிரி வேறு பூக்கள் மாதிரி இப்படிலாம் பண்ணுறாங்க. கலர் கொடுக்குறாரு. என்ன அழகாக பண்ணுறாரு பாருங்கள். எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. நாங்கள் ரவுண்டாக இருக்குது அதெல்லாம் கேக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மோல்டு அழகாக பண்ணுறாங்க. அது மேலே கலர்லேயே டிசைன் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் கேக்கெல்லாம். அங்கே இருக்குங்களா ரவுண்டாக அது மாதிரி. இதை அப்படியே கொண்டு ரெண்டாவது டிசைன் அந்த பூ பக்கத்துலேயே இருக்கிறாரு பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள். அடடா மறுபடியும் வேறு ஏதோ டிசைன் போட போகிறாருன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அந்த கூம்பில் அந்த க்ரீம் தடை போடுறாரு. போட்டுட்டு வெளியே வர்றதுக்காக நம்ம மருதாணியெல்லாம் நம்ம போடுறோம் பாருங்கள். அது மாதிரி அந்த முனையில் கட் பண்ணிவிட்டு அந்த டிசைன் பண்ணுறாரு.
ஆஹா, ரெண்டு குட்டி பொம்மைங்க, அது பக்கத்தில் இன்னொரு குட்டி, அதுக்கு தலை, டாப், இதுக்கும் தலை மாதிரி, காதா, ரைட், காதெல்லாம் வைக்கிறாரு. அடேங்கப்பா, இங்கே பாருங்கள், வாத்து மாதிரி பண்ணுறாரு. அந்த கருப்பு கண்ணு மாதிரி வைக்கிறாரு எல்லாத்துக்கும், மூக்கு இங்கே. அட எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த பாருங்க, இது கண்ணு. அவ்வளோதான், கேக்கே செமையாகி போச்சு. குழந்தைங்களுக்கு பர்த்டேயில் கேக்கு வெட்டுறதா இருந்தாலும் சரி, கேக்கை சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, கொள்ள பிரியம். அப்படிப்பட்ட கேக்கை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இப்போ யாருக்கு பிறந்த நாளோ இல்லை விசேஷமோ அவங்க பேர் வந்து இந்த கேப்பில் நீங்கள் எழுதிடுங்க, அப்படி தானே? ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். என்ன ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷன் பேரை கூட நாம் போட்டுக்கலாம் அதில். வெரி குட், சூப்பர் சூப்பர். அவ்வளோதான், இப்போ நேமையும் எழுதிட்டீங்க. இப்போ அந்த கேக்கு முழுமையாகிடுச்சு. ஓகே, செம சார். ஆர்ட்டா இவ்வளோ வேலையை இவ்வளோ குயிக்காக நீங்கள் இவ்வளோ மாடல் பண்ணுறீங்க. உண்மையிலேயே ஒருத்தருக்கு ஒரு கைத்திறமை இருக்குது. இந்த கேக்கில் நீங்கள் விளையாடுறீங்க உங்கள் கைத்திறமை வச்சு. நிச்சயமாக சூப்பராக பண்ணிங்க, ரொம்ப அழகாக பண்ணுங்க. சந்தோஷம். கேக்கை ரெடி பண்ணி இப்போ அந்த இடத்துல வச்சுருங்க. இப்போ மறுபடியும் அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் புது கேக்கு தயார் பண்ணுறீங்க. இந்த டிசைனில் நீங்களே தான் போடுவீங்களா? இந்த இது எப்படி தயார் பண்ணுறீங்க? கையிலே தான் போடுவீங்க. எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? ஒரு கேக்கு ஒரு 5 மினிட்ஸில் ஒரு 7 மினிட்ஸில் போட்டுக்கலாம். ஓ, வெரி குட். அது எத்தனை பெரிய கேக்கு இருந்தால் ஒரு 2 கிலோ 3 கிலோ? 2 கிலோன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஒரு 5 கேஜி அப்படின்னாக்கா ஒரு பரவாயில்ல, 1 ஹவர் ஆகும். 1 ஹவரில் முடிச்சிருவீங்க. ஆமாம், கேக் வந்து மாடல் பொறுத்து. ஓ, கேக்கோட மாடல் எல்லா மாடலும் போடுவீங்க? எல்லா மாடலும் பண்ணுவோம். இது நீங்கள் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு அந்த இது இந்த பக்கம் இருக்குது, இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க? இது வந்து அங்கே தயார் பண்ணுறதாங்க. அது சாதாரண கேக்கு பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் டிசைன் வந்து இங்கே டிசைன் பண்ணுவோம். ஓ, இது கூலாக இருக்கிறது எப்படி? அது ஃப்ரிட்ஜில் தான் இருக்கணும், ஃப்ரிட்ஜில் தான் இருக்கணும். வெரி குட் வெரி குட், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சூப்பராக பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்க. இந்த கேக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஆரம்பத்தில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் டிசைன் பண்ணுறது. இந்த க்ரீமெல்லாம் வச்சு ரெடி பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த 2 கேக்கு நம்ம முன்னாடியே பண்ணாங்க. இந்த கேக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே ஏசி போட்டே இருக்கணும். ரொம்ப கூலாக இருந்தால் தான் ஸ்மூத்தாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்குன்றாங்க. அதனால் இப்போ கேக்கு செய்கிறதெல்லாம் பார்த்தீங்க. நீங்களே வீட்டில் கேக் செஞ்சு கூட க்ரீமி வாங்கி இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். பாருங்கள், வாங்கி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்காரு.